அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்த என்ன நடக்கும், ஆதிகால பரிகாரத்தை பற்றி பேசலாம். இந்த புதனும் சந்திரனும் சேர்ந்தா இது புதனும் பெண் கிரகம், சந்திரனும் பெண் கிரகம். அது ஆண் பாதி பெண் பாதி தான், ஆனால் அது சுத்தமான ஆண் இல்லை. புதனும் சந்திரனும் சேர்ந்தா ஒரு சிறப்பு. இந்த சந்திரன் என்பது மதி, புதன் என்பது அதை விட அறிவு. பாருங்கள், புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு கற்பனை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கற்பனை, அவங்க போக போக பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஒரு விஷயத்தை தூக்கி இந்த விஷயத்தை தூக்கி அதில் தூக்கி போட்டு பேசிட்டு போவாங்க. அவங்க பாட்டுக்கு இயற்கையாக பாடுவாங்க, ஆடுவாங்க. கலைநயமான மனிதராக இருப்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்க, வட்டமாக இருப்பாங்க. நிலா மாதிரி வட்ட முகம், பல் வரிசை அழகாக இருக்கும், கண் மூக்கு நாக்கு எல்லாமே அழகாக இருக்கும். தெய்வீகமான ஒரு உள்ளம் புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தால். ஏன்னா சந்திரன் அழகு அறிவோடு சேருது. அதனால் அவ்வளோ அழகான குழந்தை அறிவோடு பேசிச்சும்பாங்க. இதெல்லாமே புதன் சந்திரன். புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்க, புதன் சந்திரன் பார்வை இருக்கிறவங்க, சூப்பர் சிங்கர் ஆகிறவங்க, படிப்பில் உயர்ந்த நிலைமைக்கு வர்றவங்க, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறவங்க. ஏன்னா மதிங்கிறதே சந்திரன், புதன் அது கூட சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அறிவு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறவங்க, நிறைய போலீஸ் உத்தியோகத்தில் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சந்திரன் புதன் உடல் பரிசோதனை, பிரேத பரிசோதனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த புதன் சந்திரன் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த சந்திரன் என்பது உடல், புதன் என்பது அறிவு. இந்த உடம்புக்குள்ளே தான் இந்த அறிவு இருக்குது, நம்ம அதை மறந்துடக்கூடாது. இந்த சந்திரன் இந்த சரீரம், இந்த உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு அறிவு இருக்குது. அப்போது இந்த அறிவை எங்கேயோ ஒழிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லுது. பார்த்துக்குங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போது அந்த ஜாதகத்தில் முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்த்தி ஆகணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்தாகணும். அதுக்கு இந்த சந்திரன் புதன் சேர்க்க கண்டிப்பாக வேணும். அந்த சந்திரனும் புதனும் சேர்க்க ஒரு ராசியில் இருந்தாலே ஒரு யோகம்தான். அது லக்கணத்துக்கு 6, 8, 12 இருந்தால் ஆப்பு அரைவாசி பாயிண்ட்டு. 1, 3, 5, 7, 9, 11 கிடச்சிருச்சுன்னா அந்த ஜாதகர் வித்வான். அப்படின்னா பாருங்கள், வித்வான்னு என்ன, சகலகலா வல்லவன். இந்த நாட்டுக்காக, வீட்டுக்காக, ஊருக்காக, குடும்பத்துக்காக உழைச்சி அவங்க ஒரு நல்ல பேரோடு இருக்கும்னு நினைப்பாங்க. இயற்கை சீற்றத்தோடு வாழும்னு நினைக்கிறது புதன் சந்திரன் காம்பினேஷன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுமா. மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுமா. அது என்ன மதி மேலே விதியேறி சவாரி பண்ணும்? நம்ம நினச்சி ஒரு அறிவை கொண்டு நம்ம இப்படி வாழ்ந்தலாம்னு நினைப்போம். ஆனால் பிறக்கும்போது இருக்கிற விதி என்ன செய்தோ அதுதான் செய்யும். அப்போ என்னாகுன்னா எல்லா கால்குலேஷன் போட்டு கடைசியில் பார்த்தா நீங்கள் வாழ்க்கையில் தோற்றுருவீங்க. அப்போ மதி தோற்றுரு, விதி ஜெயிச்சிரும். எப்படி? அதான் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுமா. மதி தோற்றுரும், விதி ஜெயிச்சிரும். விதி தான் ஜெயிக்கும். ஏன்? நம்ம பிறக்கும்போது என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடக்கும். நீங்கள் ஆல்ட்ரு மட்டும்தான் பண்ண முடியும், பிறப்பு விதியை மாற்ற முடியாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியுமா? உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை மாற்றி அர்ச்சனை பண்ண முடியுமா? உங்களுடைய பிறந்த லக்கணத்தை கடவுள் ஃபிக்ஸேட் பண்ணினதை நீங்கள் மாற்றி போட்டுக்க முடியுமா? நீங்கள் பிறந்த திதி யோகம் கரணத்தை மாற்ற முடியுமா? உங்களுடைய அம்மாவோட வயிற்றில் நான் பிறந்தங்கிறத மாற்ற முடியுமா? எதுவுமே மாற்ற முடியாது. இதுக்கு பேர் தான் விதி. அப்போ மதி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எப்படி வேணாலும் மாறி போயிடும். ஆனால் மதி மேலே விதி ஏறி சவாரி பண்ணுனா மதி தோத்துரு, விதி ஜெயிச்சிரும். அப்படின்னா பாருங்கள். அப்போ புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்தால் நல்ல மதி அறிவு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவருக்கு விதியில் என்ன எழுதப்பட்டதோ அதை நடக்கும். அதனால் ஜாதகத்தில் எப்போவுமே நீங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை ஃபுல்லாக வாங்கிக்கங்க. பெரியவங்களை எல்லாம் நிறையா கும்பிடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்தால் சம்மந்தமே இல்லாத ஒரு பரிகாரம் சொல்கிறேன். மண் விளக்கில் டெய்லி காலையில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகும். மண் விளக்கில் காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெயில் திரிய போட்டு தீபத்தை போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. நீங்கள் அது சாமி கும்பிட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதை விட ஒரு அசுர வளர்ச்சி எதுவுமே இல்லை.
காலையில் எந்திரிச்சோன்னே மண் விளக்கில் தீபம் போடுங்க. பித்தாளை விளக்கு இருக்குது, பஞ்சலோகம் இருக்குது, வெள்ளி விளக்கு இருக்குது, தங்க விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. வள்ளலார் ஒன்றே ஒன்று தான், மண் விளக்கில் நல்லெண்ணெயை புழிஞ்சு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டார். அவருக்கு வழக்கு போட்டாங்க, இவங்க விளக்கு போட்டார். அப்படின்னா பார்த்துக்குங்க, எவ்வளோ பெரிய வழக்கு இருந்தாலும் விளக்கில் சரியாயிருமா. அதனால தான் வழக்கு போட்டாங்கன்னா விளக்கு போடுங்கன்னு சொன்னேன். ஒரு கோயிலில் போய் வழக்கரீஸ்வரனே இருக்கே, வழக்கு அருதீஸ்வரர்னே இருக்குது சென்னையில், காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது வழக்கு அருதீஸ்வரர்னு. அப்போ அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸு போட்ட கட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வச்சு 16 திங்கக்கிழமை அன்னைக்கு சாமிக்கு தேங்காய் பழம் பூபாலம் எல்லாம் கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. வழக்கரதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சென்னையில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது சந்திரம்புத்திக்கு போயிட்டு வாங்க. இப்போ புதன் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டு வந்துட்டார். இந்த புதன் ஒரு அறிவாளியாக போயாச்சு. அப்போ இந்த அறிவாளியாக இருந்தால் திருநங்கைகளை ஒரு 5-6 பேர்த்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியலெல்லாம் வச்சு சாப்பாடு சாப்பிட்டு வடபாயாசத்தோடு அவங்கள சாப்பிட வச்சு அவங்க கையில் மஞ்சள் அரிசி கையில் கொடுத்து நீ இனிமேல் நல்லா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அதுவே புதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்யும். இதெல்லாம் பண்ணி போட்டு நீங்கள் திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு திருவெண்காடு போயிட்டு வாங்க. அப்படின்னா பாருங்கள், இதெல்லாமே புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்தால் அப்போ எவ்வளவு நல்ல விஷயம்னு பாருங்கள். புதன் திசையில் சந்திரபுத்தி நடந்தால் இந்த ஆதிகால பரிகாரங்களை செஞ்சால் நீங்கள் எல்லாத்துலேயும் தப்பிச்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. இதெல்லாம் எளிமையான பரிகாரம். கோயிலுக்கு தானே போகிறீங்க, வீட்டில் சாப்பாடு செஞ்சு நீங்கள் எல்லா நாள் நீங்களே சாப்பிட்றீங்க. தர்மத்துக்குன்னு ஒரு நாள் தர்ம சாப்பாடு போடுங்க. சார், தர்ம சாப்பாடு வருஷத்தில் 3 முறை போடணுமா? அதுக்கு தான் நோம்பியே வருது. ஆடி நோன்பு வருது, தை நோன்பு வருது, அடுத்தது ஆடி வருது, அப்புறம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, தீபாவளி வருது, தை நோன்பு வருது. இந்த 3 நோம்புக்குமே 3 தலைமுறைக்கு தர்மசோறு போடணுமா? அது என்ன தர்மச்சோறு? நம்மளே சாப்பிட்டு நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம 10 பேர்த்துக்கு சோறு போட்டால் அவங்க வாழ்த்துனாங்கன்னா அதுக்கு தர்மச்சோறா? அதுக்கு பேர் அன்னதானம்னு மாற்றி வச்சுருக்காங்க. தர்மச்சோறு வீடு வீடாக போடணுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் அன்னக்காவடி எடுத்துகிட்டு ஒரு சாமியார் வருவார். அவர் எப்போவுமே அவருக்கு வீடு வாசல் கிடையாது, ஒரு கோவிலில் தான் அவர் தங்குவார். அவருக்கு ஏதாவது இந்த பழைய துணிமணி எதாவது கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மஞ்சள் வேஷ்டி இல்லை காவி வேட்டி ஏதாவது இருந்தால் இதை கட்டிக்கன்னு கொடுப்பாங்க. அவர் தானம் வாங்கி அவர் அதை உடுத்திக்குவார். ஒரு கோயிலில் போய் ஒரு ஓரமாக இருந்துக்குவார். அவர் காலையில் எழுந்திரிச்சாருன்னா ஆற்றுல கிளீனாக குளிச்சுக்குவார். குளிச்சுட்டு அவர் போய் அந்த ராமக்கட்டி எல்லாம் உரசி, திண்ணூரெல்லாம் உரசி, நல்லா அழகாக பட்டையெல்லாம் போட்டு பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு ஒரு சித்தர் யோகி மாதிரி இருப்பார். அந்த உலக்கையிலேயே 2 அன்னக்காவடி உரி மாதிரி இருக்கும். ஒன்றில் சாம்பார், ஒன்றில் குழம்பு, ஒன்றில் மோர், இன்னொன்று ரசம், இன்னொன்று பொரியல். இது எல்லாத்துக்கும் 2 பாத்திரங்களை ஈக்குவலாக வச்சு அந்த உலக்கைக்கு அந்த அன்னக்காவடிக்கு பொட்டு சந்திரமெல்லாம் போட்டு அந்த பாத்திரத்துக்கு எல்லாமே அந்த அன்னம் எடுக்கிற பாத்திரத்துக்கு எல்லாமே அந்த அன்னம் எடுக்கிற பாத்திரத்துக்கெல்லாம் திருநூறு சந்திரமெல்லாம் பூச்சி அந்த காவடி எடுத்துகிட்டு ஒரு 5-6 வீட்டுக்கு போவார். அந்த 5-6 வீட்டுக்கு போய் அம்மா தர்மச்சோறு போடுங்கன்னு கேட்பார், தர்ம சாப்பாடு போடுங்கன்னு கேட்பார். தர்மச்சோறு போடுங்கம்மாம்பார். அவங்க வீட்டில் இருந்து இப்போ ஏதோ ஒன்று பழசோ வற்றையோ ஏதோ ஒன்று கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கணுமில்ல, ஏதோ ஒன்று கொண்டு வந்து அந்த சாப்பாடை கொடுத்தா அவங்க அந்த சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து அந்த கோவிலில் உட்காந்து சாப்பிடுவார். மத்தியானம் இன்னொரு 4 வீட்டுக்கு போவார், நைட்டுக்கு 4 வீட்டுக்கு போவார். இப்படியே அந்த ஊரில் இருக்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்கு இவர் அன்னச்சத்திரத்தை மாதிரி தர்மச்சோறு வாங்கி சாப்பிட்டு இவர் வாழ்த்த அந்த குடும்பம் பூரா அந்த ஊரில் எல்லோரும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும்போது புண்ணியமான மனுஷனாக மாத்திரக்கு இந்த தர்மம் தான் காப்பாற்றுச்சு. எப்படின்னு பாருங்கள். அவங்க இல்லைன்னு சொன்னால் அவங்க தர்ம தேவதை இல்லாமல் போயிருமே. அதான் தர்மச்சோறு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது புதன் திசையில் சந்திரமுத்தி நடந்தால் தர்மச்சோறு போடுங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு, அரிசி, காய்கறி என்ன இருந்தாலும் கொடுங்க. அதுதான் தர்மம். இதை புதன் திசையில் சந்திரமுத்தியில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் தரித்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்போ பாருங்கள், அதுக்கு சந்திரனுங்கிறது வழக்கரதீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இந்த புதன் திசைக்கு திருவெண்காடு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஒரு A4 சைஸு, 1736 பரிகாரங்கள், பெரிய புத்தகம். இந்த புத்தகம் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே 2 நாளில் உங்களுக்கு டோர் டெலிவரி கிடச்சிரும். ஆன்லைன்லேயே உங்களுக்கு புக்கு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் நம்ம ஜாதகம், ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம். வர்ற மக்களுக்கு ஜோதிடம் இந்த மேலே அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ஜோதிடம் அழியாமல் இருக்கிறதுக்கு ஆதிகால ஜோதிடத்தை எடுத்து மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம நடக்கிறோம். அப்போ இந்த ஆதிகால ஜோதிட வகுப்பு நடத்தி மக்களுக்கு நிறையா விஷயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னும் சொல்லி கொடுத்துட்டு போனவங்க. அதுக்கு இந்த ஜோதிடம் அழியாத சொத்து.
இந்த பிரபஞ்சத்திலேருந்து இருக்கக்கூடிய நவகிரகத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது செய்கிறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 1500 பதிவுகள் ஆதிகால பரிகாரம் கொடுத்துருக்கேன். அந்த பரிகாரத்தை எல்லாம் மக்களுக்கு நிறையா இருக்குது, நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்திர கோயிலெல்லாம் அழைச்சிட்டு போய் புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். இது இல்லாமல் ஜோதிடம் பார்க்குறோம், ஜோதிடம் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே இந்த கீழே போயிட்டு இருக்கிற முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.